ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க சிறுபயரை வேக வைக்கும்போது ஒன்று நல்லா வெந்துடுது இல்லைன்னா வேகாமல் இருக்குது கரெக்டாக எப்படி இறக்குறதுன்னு சொல்லிட்டு சிறுபயரை ஓவர் நைட் ஊற போட்டுட்டு இந்த மாதிரி ஓப்பனில் வச்சு வேக வச்சிங்கன்னா கரெக்ட் ஸ்டேஜில் இறக்கிக்கலாம். குக்கரில் வேக வச்சாதான் சில நாள் அந்த மாதிரி ஆயிரும். இன்றைக்கி புட்டு தான் சிறுபயரும் அப்பளம் பண்ணியிருந்தேன். குழந்தைங்க வந்து மஞ்சள் புட்டு கான் புட்டு நல்லா பிடிக்கும். நாட்டு சர்க்கரை ஏலக்காய் எல்லாம் வச்சு கொடுத்தாச்சுன்னா அவ்வளோ விருப்பம். அதனால் அதில் கொஞ்சம் பண்ணியிருந்தேன். காயலை மீன் தான் வாங்கியிருந்தேன். இன்றைக்கி மதியம் ஒரு ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னாங்க. இந்த பக்கமாக கொஞ்சம் வேலை இருக்குது டைம் இருந்தால் வருவேன்னு. ஸ்பெஷலாக பெருசாக எதுவும் பண்ண டைமில் இருந்தாலும் ஒரு கேரட் பாயசம் மட்டும் வச்சுருந்தேன். லாஸ்ட்டில் வந்து அவங்களும் வரல, டைம் இல்லை, இன்னொரு நாள் பார்க்கலான்னு சொல்லிட்டு. குழந்தைங்க கொஞ்சம் நாளாகவே பீட்சா பண்ணி காத்துட்டே இருந்தாங்க. சரினே பண்ணிடலான்னு சொல்லிட்டு சிக்கனை வாங்கியிருந்தேன். மீதத்தை வந்து நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு சிக்கன் பீட்சா தான் ரொம்ப பிடிக்கும். டொமேட்டோ சாஸ் ரெடி பண்ணது இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் எனக்கு பீட்சா பண்ணி கொடுத்தேன். பீட்சா ரொம்ப ஹெல்த்தி கிடையாது. பேஸ் எல்லாம் மைதா மாவில் பண்ணுவாங்க. ஆனால் கடையில் வாங்குறத நாமளே பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் திருப்தி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருந்தேன். குழந்தைங்களும் பார்த்த உடனே செம்ம ஹாப்பி, ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.